இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்டோர் கீப்பர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. அதாவது 10th முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, 12th முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி உங்களுக்கு 20,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 899 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைமும் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா BRO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுமே இதே பிடிஎஃப்லேயே இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ண யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டிருங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து அந்த போஸ்ட்டுக்கான கோட் நம்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இருக்கும். அந்த கோட் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், இங்கே சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இங்கே உங்களோட நேம், ஃபாதர் நேம் எல்லாமே கேட்டிருக்காங்க. பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிட்டு போஸ்டல் அட்ரஸுமே கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. SC ST PWD கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த 50 ரூபாயும் ஆன்லைன்லேயே நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம், எந்த போர்டு, எந்த யூனிவர்சிட்டி, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், என்ன மார்க் எடுத்தீங்க, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷனோட டீட்டெயில்ஸு, அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸு, அடுத்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கான்டாக்ட் நம்பரு, ஆல்டர்னேட் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த பேஜில் இங்கே லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. அதையும் வச்சுருங்க. ப்ளேஸு, டேட் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்டல் சர்வீஸ் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான். கமாண்டன்ட் GREF சென்டர், திகை கேம்ப், புனே 411015 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அந்த போஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் 899 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த போஸ்டிங்ஸோட டீட்டெயில்ஸுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியன் நேஷனல் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிக்க இயலாது. ஓகேங்களா? ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேன் கேட்டகரியில் 42 வேக்கன்சிஸ் இருக்குது. ஹிந்தி டைப்பிஸ்ட்டில் 10 வேக்கன்சிஸும், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலில் 300 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷனில் 261 வேக்கன்சிஸும், ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரியில் 207 வேக்கன்சிஸும், எலக்ட்ரிஷியனில் 79 வேக்கன்சிஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா 899 வேக்கன்சிஸ். கம்யூனிட்டி வாரியாக இங்கே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த போஸ்டிங்ஸில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மே 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுமே 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா போஸ்ட்டுமே 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. யூஆர் அண்ட் இடபிள்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கிடையாது. நீங்கள் எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? அவங்க 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரி இருந்தால் 10 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 37 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சிசிலலாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மார்க் பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸை நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆன்லைனில் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பெய்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் தான் இது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 50 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் பெய்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், ஏடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ் அக்னிவீர்ஸ், ஓபிசி கேட்டகிரி, இவங்களை இந்த கேட்டகிரியை சேர்ந்தால் ஆண்கள் இந்த 50 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஃபார்ம் அப்ளிகேஷன் மட்டும் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சா போதுமானது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிராட்ஸ்மேன் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் அல்லது டிராட்ஸ்மேனில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 2 இயர்ஸ் நேஷ்னல் சர்டிஃபிகேட் டிராட்ஸ்மேன் கேட்டகரியில் முடிச்சுட்டு 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து ஹிந்தி டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஹிந்தியில் 30 வேர்ட்ஸ் per minute டைப்பிங் ஸ்பீடு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டோர் கீப்பிங் நாலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் அல்லது இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்டில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இசரவில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்க சொல்லியிருக்க இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அல்லது கிளாஸ் 2 கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோர்மேன் டெக்னிக்கல் இது ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அடுத்து ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வயர்லெஸ் ஆப்ரேட்டர் அல்லது ரேடியோ மெக்கானிக் சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஐடிஐயில் அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள் தான். அல்லது டிஃபென்ஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ரேடியோ டெக்னாலஜி ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது கிளாஸ் 1 கோர்ஸ் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ஆப்ரேட்டர் அண்ட் கீபோர்டு இது ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அடுத்து OEM கேட்டகரியில் போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க. 10th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் தான். அதோட ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் டோசர் அல்லது எக்ஸ்கவேட்டர் இந்த மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அல்லது கிளாஸ் 2 கோர்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸ்கவேட்டிங் மெஷினரியில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அடுத்து எலக்ட்ரிஷியன் போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆட்டோ எலக்ட்ரிஷியன் அது ரிலேட்டடாக ஐடிஐ முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் கிளாஸ் 2 கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது எலக்ட்ரிஷியனில் கிளாஸ் 2 கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சிலபஸ் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் படித்து பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா 5200 20,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ரெகுலர் ப்ராசஸ் ஷார்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், பிசிபிஇடி, டிடி, PME, அடுத்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஜாயினிங் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா சவுதர்ன் ரீஜனில் வருவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க 157 cm ஹைட் இருக்கணும், 50 kg வெயிட் இருக்கணும். செஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பேண்டனில் 75 cm, எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா 5 cm எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.